வெல்கம் டு வனிதா கிச்சன். டிஷ்ஷு சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 1 மணி நேரம் ஊறி இருக்குது. 1 மணி நேரம் ஊறினாவே போதும். நம்ம புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசியாக இருக்கலாம், இல்லை இட்லி அரிசியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 1 மணி நேரம் ஊறினோடனே வடிகட்டிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்ச மாவை வழிச்சிடலாம். இதிலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி இதிலே ஊற்றிடலாம். வச்சாச்சு. இந்த மாவை இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டா போதும். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். அரிசியை நம்ம மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இல்லைன்னா நம்ம கிரைண்டரில் அரைச்சி நவராத்திரி கொழுலையும் இது மாதிரி இடியப்பம் செஞ்சு படைக்கலாம். எலுமிச்சை சாதம் இதுமாரி செய்து படைக்கலாம். தக்காளி சாதம் அந்த பட்டைக்கு பதிலாக கடுகு போட்டு தாளித்து சாமிக்கு படைக்கலாம். நிமிஷத்தில் இட்லி வெந்துருச்சு. இப்போ நம்ம இடியப்பத்துக்கு ரெடி பண்ணிடலாம். போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதுமாரி செஞ்சு நம்ம கொடுக்கலாம். இடியாப்பம் புழியிறாச்சு. இந்த அச்சில் எண்ணெய் தடவிட்டு இதில் இந்த இட்லியை போட்டு அப்படியே நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். பச்சரிசி இடியாப்பத்தோட புழுங்கலரிசி இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி சுட்டு இதுமாரி செய்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருந்தாலும் இது நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இடியாப்பம் புழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். புரட்டாசி மாதம் இது சனிக்கிழமைகளை இது மாதிரி செய்து நம்ம படைக்கலாம், சாமிக்கு படைக்கலாம். ஒரு கிண்ணத்தில் இந்த இடியாப்பத்தை எடுத்து போட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு. கடலப்பருப்பு கொஞ்சம் செவந்தோடனே காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாம். இதிலே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கலாம். சூட்லேயே எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இதிலே ஊற்றிடலாம். இதிலே ஊற்றி ஒரு கிண்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது எடுத்து நம்ம உதிரியாக போட்டுக்கலாம். இதிலே போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இடியாப்பம் மாவுலேயே ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். சாதம் நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தான் இதையும் நம்ம செய்ய வேண்டியதுதான். ஏன்னா எலுமிச்சை பழன்றதுனால நம்ம கையிலே நல்லா உதிரி ஆக்கிக்கலாம். இதில் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம தக்காளியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை 1, லவங்கம் 4, இதிலே பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கிறேன். வெங்காயம் ஒரு 2 நீல வாக்கில் அரிஞ்சு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி இதிலே போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதிலே போட்டு வதக்கிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை இதிலே கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம். நம்ம எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம் குழந்தைங்களுக்கு செய்து கொடுப்போம். ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்து கொடுப்போம் இல்லைங்களா. இது மாதிரி கூட நம்ம இடியாப்பத்தில் கூட நம்ம செய்து தரலாம். இடியாப்பம் செய்ய முடியாதவங்க இடியாப்பம் கடையில் வாங்கிட்டு கூட இந்த மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம். இட்லி தோசை அன்றைக்கி மாவு இல்லாத அன்றைக்கி நம்ம டக்குன்னு இது மாதிரி 1 மணி நேரத்தில் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம இட்லி சுட்டு நம்ம இடியாப்பம் செய்திடலாம். இதிலே கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி நீங்களும் இடியாப்பம் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள்.